ஹலோ மக்களே! மை மார்னிங் ரொட்டீன் இன் வில்லேஜ் பார்க்கலாமா? என்னம்மா இப்போ தான் எந்திரிச்சியா? அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில கழுவி கழுவி ஊத்தாதீங்க. என்ன அப்படின்னா, என் பாப்பாக்கும், தம்பிக்கும் ஸ்கூல், காலேஜ் இருக்கு. அவங்களுக்கு ஆக்சுவலா ரேப்பிடோ டிரைவரே நான் தான். கொண்டு போய் பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு வரது தான் என்னுடைய மார்னிங்கில முதல் வேலை. அத முடிச்சுட்டு வந்து தான் என்னுடைய மத்த வேலையெல்லாம் நான் செய்வேன். இதுதான் என்னுடைய அழகான செப்பல், கிராமத்து செப்பல். இந்த செப்பல போட்டுட்டு தான் யார் யாரெல்லாம் காட்டுக்கு போவீங்க, கட்டுத்தர பார்க்க போவேன்னு சொல்லுங்க. ஏன்னா, இத மட்டும் தான் போட்டுட்டே முடியும். மத்த எந்த செப்பல் போட்டுட்டு போனாலும் 2, 3 நாள்ல அதோடைய வாரெல்லாம் பிஞ்சிரும். அதனால இது காட்டுக்கு கட்டுத்தரைக்கலாம் இது ஒண்ணு தான் ஆகுமே. ஸோ இத நான் போட்டுட்டு எப்பயும் போல கட்டுத்தரைக்கு போயி, அங்க இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இதுதான் என்னுடைய லட்சுமி. எப்படி பாக்குது பாருங்க. மார்னிங்லேருந்து கத்திக்கிட்டு இருக்கு. வா, 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 வான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கு. நான் போய் இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் அப்ப வேற பக்கம் கட்டிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு அது தீவனம் அதெல்லாம் போட்டுட்டு, அத நான் அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு வெளியில வந்துருவேன். அதுக்கப்புறம் எங்க மீதியெல்லாம் எங்க அம்மா தட்டை இருக்கிறது அதெல்லாம் வந்து எங்க அம்மா பார்த்துக்குவாங்க. பார்த்து போட்டுக்குவாங்க. எப்பயும் போல நம்ப கூட்டி முடிச்சாச்சு. அடுத்தது என்ன? சோறு தான். பசிக்கும்ல ஆல்ரெடி. ரேப்பிடோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு, பாலெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு, கடுதரையெல்லாம் முடிச்சுட்டு, இப்போ தான் சாப்பிடவே உட்கார்றேன். மணி ஒரு 9 ஆயிடுச்சு அதுக்குள்ளேயே. சாப்பிட உட்காந்துட்டேன். சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே எனக்கு பிடிச்ச கொரியன் சீரிஸை ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். எக்ஸ்ப்ளோரேஷன் மெத்தட் அண்ட் லவ்னு சொல்லிட்டு எம்எக்ஸ் பிளேயரில் போயிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே குளிக்க கிளம்பிட்டேன். பிகாஸ் இன்னைக்கு ஆடி அமாவாசை. அதனால் குளிச்சுட்டு ரெடி ஆகணும். அண்ட் இது வந்து தென்னை ஓலை. இதை வச்சு நம்ம சீமாரெலாம் உரிப்போம். உரித்து அதை ஒரு கட்டு 25 ரூபா அப்படின்னு சொல்லி நாங்கள் விற்போம். அண்ட் குளிச்சுட்டு வந்துட்டேன். என்னுடைய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலி இவ்வளோதாங்க லைஃப் ரொம்ப நார்மலாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் டேஸ் ஆஃப்டர் த காலேஜ் ஃபினிஷிங் என்ன பண்ணுறதுன்னே தெரில. வீட்டில் வந்து அசைன் பண்ணிட்டாங்க. இதுதான் உன் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பால் வாங்குறது, ரேப்பிடோ ஒர்க் பண்ணுறது, கட்டுதோரை, சாமான வளர்க்குறதுன்னு சொல்லி எனக்குன்னு சில ஒர்க்கை பர்மனெண்ட்டாகவே பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்படி தான் டெய்லியும் போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் இதுக்கு மேலே எப்போ டேட் ஆஃப் ஜாயினிங் வரும், நான் எப்போ போய் கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறேங்கிறதெல்லாம் ஃபர்தராக பார்ப்போம். அண்ட் இதுதான் ஒரு என்னுடைய ஃபேவரட் கிளிப். என் முடிக்கெலாம் இந்த கிளிப்பை போட்டால் மட்டும் தான் நிற்கும். அந்த குஷ்பினை போட்டால் கூட நிற்காது. அந்த கிளிப்பை போட்டோன்னா மட்டும் தான் நிற்கும். இதை யார் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் பெருசாக நான் மேக்கப் பண்ண மாட்டேன். பவுட்ரு அதெல்லாம் கூட அடிக்க மாட்டேன். சன்லைட்டில் பார்க்கறனால என் ஃபேஸ் இப்படி இருக்குது. பட் பவுட்ரு எதுவும் அடிக்க மாட்டேன். அண்ட் சின்னதாக ஒரு பொட்டு மட்டும் வச்சுக்கிட்டு திண்ணீர் மட்டும் வச்சுக்குவேன். திண்ணீர் வந்து பார்க்க ஒரு மாதிரி லுக் நல்லா இருக்குங்கிறனால அதை மட்டும் நான் ப்ரிஃபர் பண்ணிப்பேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி என்னுடைய டெய்லி ரொட்டீன் இவ்வளோ தான். இனிமேல் நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை போட்டு சீக்கிரம் எனக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் வரணும்னு வேண்டிக்கிட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு வந்துட வேண்டியதுதான். இப்படி தான் என் டே போச்சு. அன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் ஆடி அமாவாசைங்கிறனால நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்படி உங்கள் டே போச்சுங்கிறதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் மறுபடியும் வேறு ஒரு விலாகில் பார்க்கலாம். See you soon.